கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இது அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். தீமோத்தேயு குறித்து சாட்சி கொடுத்தார். நீ இப்படியெல்லாம் இருக்கணும், நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கணும், அதுதான் தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடணும். அது வேற யாரையும் நீ சொல்லக்கூடாது, நீ தான் விலகி கொள்ளணும். அது மாத்திரமல்ல, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே, அப்படின்னா உனக்கு முன்னாடி ஓடின கர்த்தருக்காக ஓடின தேவ மனிதர்களை நினைத்து பார்க்கணும். அவங்க நீதி உள்ளவர்களா இருக்காங்களா, விசுவாசம் உள்ளவங்களா இருக்காங்களா, அன்பு உள்ளவங்களா இருக்காங்களா, சமாதானத்தை அடையும்படி நாடுகிறவர்களா இருக்காங்களா என்பதை நீ கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்னா வேத புஸ்தகம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாவற்றுமே எழுதியிருக்கிறது. விழுந்தவர்கள் இருக்கிறார்கள், விழுந்து எழுந்தவர்கள் இருக்கிறார்கள், எதனால விழுந்து போனாங்கன்னு கூட இருக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீ இதை ரொம்ப கவனமா நீ படிச்சு யாரு சரியான ஓட்ட ஓடினாங்களோ, அதாவது கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே, அப்படின்னா சுத்த இருதயத்தோடு யார் தொழுது கொண்டாங்க, யாரை கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணாரு, யாரை சாட்சி கொடுத்தாரு. உதாரணத்துக்கு பாருங்க, மோசே சாட்சி கொடுத்தாரு, தாவீது சாட்சி கொடுத்தாரு. ஆனால் தாவீது சில விஷயத்துல தவறினாலும் கர்த்தர் அதை காரியத்தை மறைத்து செயல்பட்டார். அதுக்காக நாம் அதை செய்யலாமா? செய்யக்கூடாது. அதனாலதான் சொல்ல, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, அங்கே இப்படி போடப்பட்டிருக்கு, அதனால இதை கர்த்தர் செய்வார் நம்ம நினைச்சிடக்கூடாதுங்க. அதனாலதான் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, அதாவது நல்ல ஒரு கேரக்டர் உள்ளவங்க வேத புஸ்தகத்துல தேவ பிள்ளைகளே, நாம இதில் கூட பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தா போதும். அவரிடத்துல எந்த ஒரு பழுது இல்லை. மனிதர்கள் ஆபிரகாம் முதல், நீங்க அதுக்கு முன்னாடி நோவா முதல் பார்த்தீங்கன்னா, ஏன் ஆதாம் முதல் பார்த்தீங்கன்னா, எல்லாம் விழுந்து விழுந்து எழும்பினவர்கள் இயேசு கிறிஸ்துவை தவிர. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம அவரே பார்த்துட்டா நம்ம இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடிடுவோம், சுத்த இருதயமா ஆராதிக்கிறவர்களோடு இணைஞ்சு விடுவோம். சரியா? அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நாம் அடையும்படி நாம் நாட வேண்டும். யாவரும் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். எங்க அறிவு குறைவு உள்ளது, எங்க சிந்தனை குறைவு உள்ளது. அதனால நாங்கள் எந்த ஒரு இன்னல்களுக்குள்ள மாட்டாம பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க, பலவீனங்களை எடுத்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.